கோவையில் இருக்கக்கூடிய பிரபலமான உதயம் பருப்பு நிறுவனம், கண்ணன் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ் போன்ற ஏகப்பட்ட பிசினஸஸ எப்படி பாஜக ஒன்றிய அரசு மிரட்டி, தன்னுடைய நண்பர் அம்பானிக்கு வாங்கி குடுத்திருக்குது அப்படிங்கிறத மதுரை எஸ். பாலா அவர்கள் ரொம்ப தெளிவாக இந்த வீடியோல பதிவு பண்ணியிருக்கிறார். எல்லோரும் அவசியம் பார்க்க வேண்டிய ஒரு வீடியோ. கோயம்புத்தூர் எப்படி மெல்ல மெல்ல சங்கிகளுடைய ஆதிக்கத்துக்குள்ள போயிட்டு இருக்குது அப்படிங்கிறத உணர்த்தக்கூடிய ஒரு வீடியோ. பார்க்க. வணக்கம். கடந்த வாரம் நம்ம ஒரு செய்தி பார்த்திருப்போம். அது என்ன அப்படின்னா, நரேந்திர மோடியோட நெருங்கிய நண்பர் முகேஷ் அம்பானியோட ரிலையன்ஸ் நிறுவனம் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த உதயம் அரிசி பருப்பு பிராண்ட் இருக்குல்ல, அந்த நிறுவனத்தை வந்து வாங்கிட்டாங்க. இது வந்து நம்ம ஒரு சாதாரண ஒரு செய்தியா நினைச்சு கடந்துப்போம். ஆனா பருப்பு, அரிசி இப்படி எல்லாத்தையுமே வட இந்தியனோட வர்த்தகத்துக்கு நரேந்திர மோடி ஊக்குவிக்கிறாரு அப்படிங்கறத இருக்க செய்தி. ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி நம்மளுடைய கண்ணன் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் கோயம்புத்தூர் மையமா வச்சு தொடங்கப்பட்ட நிறுவனம். கோயம்புத்தூர், ஈரோடு, பொள்ளாச்சி, மதுரை இப்படி பல இடங்கள்ல இருந்து 29 முக்கியமான கடைகள் அதை எல்லாத்தையுமே ரிலையன்ஸ் நிறுவனம் வாங்கிடுச்சுங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா, நம்ம எல்லாம் போய் பலசரக்கு, மளிகை ஜாமான் அப்படி நிறைய ஷாப்பிங் வந்து டிமார்ட்ல பண்ணிட்டு இருக்கோம். அந்த டிமார்ட் வந்து சென்னையில, சேலத்துல, ஈரோட்ல, கோயம்புத்தூர்ல, திருப்பூர்ல, மதுரையில அப்படின்னு பல இடங்கள்ல பெரிய பெரிய அளவுல தொடங்கிட்டு இருக்காங்க. மதுரையில கூட ஏற்கனவே அவனியாபுரத்துல இருக்கு. இப்ப விளாங்குடியில, கீழக்குடியில பைக்கரால தொடங்க போறோம். இதை ஏன் சொல்றேன் அப்படின்னா, நரேந்திர மோடி வந்து நம்மளுடைய பலசரக்கு, மளிகை ஜாமான் இந்த வர்த்தகத்தை வந்து வட இந்தியர்களுக்கு, இந்தி பேசுறவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொடுத்து அவங்களுடைய ஆதிக்கத்தை இதுல ஊக்குவிக்கிறார் மறைமுகமா. இந்த வர்த்தகம் வந்து இதோட வெளி தொடர்பு அப்படின்னு பார்த்தா போர்ட்ல நம்மளுடைய காட்டுப்பள்ளி துறைமுகம், காரைக்கால் துறைமுகம், தூத்துக்குடி துறைமுகம் அதானியோட கண்ட்ரோல் வந்துட்டு இருக்கு. அப்ப ஒரு பக்கம் அம்பானி, அதானி இவங்க 2 பேர் வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் நம்ம பலசரக்கு மளிகை ஜாமான் எங்க வாங்குவோம்? சென்னையில இருந்து கன்னியாகுமரி வரைக்கும், கோயம்புத்தூர்ல இருந்து நாகப்பட்டினம் வரைக்கும் நம்ம எல்லாமே அண்ணாச்சி கடையில தான் வாங்குவோம். அவங்களுடைய சூப்பர் மார்க்கெட் தான். ஆனா இனிமேல் இந்த சூப்பர் மார்க்கெட் நரேந்திர மோடியோட இந்த அம்பானி, அதானி குரூப் நம்மளுடைய பலசரக்கு கடை, மளிகை கடையை முடக்கி நார்த் இந்தியன் இங்க ஒரு முக்கியமான ஆளை திணிச்சுவாங்க. இந்த சதியை செஞ்சிருக்காங்க. ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, தமிழிசைக்கு பாஜக தலைவர் பதவி கொடுத்தாங்க, ஆளுநர் பதவி கொடுத்தாங்க, கருணாராஜனுக்கு முக்கியமான பதவி கொடுத்திருக்காங்க அப்படின்னு நம்ம ஒரு பக்கம் அறியாமையில தெரிஞ்சுட்டு இருக்காங்க. சரி, அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஈரோட்டுக்கு வாங்க. அதாவது ஈரோடு மஞ்சள் மாநகரம், சரிங்களா? அதாவது மஞ்சள் விவசாயி அப்படிங்கிறது நம்ம விவசாயிகள் உழைச்சு மஞ்சள் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு காலிங்கராயன் வாக்கியா வெட்டுறதுக்கு எந்த வடங்கினா வந்தானா, இல்ல கீழ் பவானி ப்ராஜெக்ட் இருக்குல்ல, அதுக்கு வந்து எந்த வடங்கினா ஒரு கல் எடுத்து வச்சிருப்பானா? கிடையாது. மார்க்கெட் அப்படின்னு பார்த்தா ஈரோட்ல இருக்கு, பெருந்துறையில இருக்கு, கோவில் இருக்கு. இப்படி எல்லாமே நம்ம உருவாக்கி நம்ம பாசன திட்டம் கொண்டு வந்து எல்லாம் பண்ணிருக்கோம். ஆனா மஞ்சளுக்கு விலை நிர்ணயம் பண்றது யார் பண்றா? வட இந்தியா உட்காந்து தான் நார்த் இந்தியன்ஸ் தான் அவங்க மஞ்சளுக்கான விலை வந்து நிர்ணயம் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம என்ன நினைக்கிறோம்? அண்ணாமலை வந்துட்டாரு, அண்ணாமலை பாஜக தலைவர் பதவி கொடுத்தாங்க, நம்ம அவர் ஆதரிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாம் புரியாம தெரிஞ்சுட்டு இருக்கோம். இன்னொரு பக்கம் அடுத்து கொப்பத்தேங்காய், சரியா? அதாவது தென்னை விவசாயிகள், நம்ம தமிழர்கள், நம்ம கஷ்டப்பட்டு காங்கேயத்திலையும் நம்ம பொள்ளாச்சியிலையும் நம்ம பாடுபட்டு வச்சா கொப்பரைக்கு விலை யார் நிர்ணயம் பண்றா? வட இந்தியாக்காரன் தான் நிர்ணயம் பண்றான். நார்த் இந்தியன் உட்காந்து கொப்பரைக்காய் நிர்ணயம் பண்றான். அவன் எனக்கு உழைச்சிருப்பானா? கிடையவே கிடையாது. அடுத்து பாருங்க திருப்பூர்ல கார்மெண்ட் இண்டஸ்ட்ரி, டிஷர்ட், நிட்டிங் அப்படின்னு டெக்ஸ்டைல்ஸோட மொத்தம் திருப்பூர்ல கடந்த காலத்துல வரைக்கும் நம்ம நாட்டில் தான் முதலாளிகளா இருந்தாங்க. இப்ப அங்க யாரு முதலாளியா இருக்கா? அதாவது தொழிலாளின்னு பார்த்தா லேபர்ஸ்ல கிட்டத்தட்ட 6 லட்சத்துக்கு பேருக்கு அதிகமான பேர் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அதுல 3 லட்சத்துக்கும் அதிகமா 50% அதிகமானவங்க வந்து வட இந்தியாக்காரங்க வேலை பார்க்கறாங்க. சரி, லேபர்ல அவன் இருக்கான் அப்படின்னு பார்த்தா ஓனரா யார் இருக்கான் அப்படின்னு நான் பாக்குறோம். வட இந்தியால இருந்து பீகார், உத்தரப்பிரதேஷ், ராஜஸ்தான், குஜராத்ல இருந்து வேலை பார்க்க வந்தவங்க இன்னைக்கு அவன் கம்பெனி அங்க தொடங்கி 20% முதலாளிகள் திருப்பூர்ல டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ்ல வட இந்திய ஹிந்தி பேசுறவங்க ஆள் தான் வந்து இருக்காங்க. இது எவ்வளவு பெரிய அநியாயம் நடந்துட்டு பாருங்க.